வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெரால்ட் ஃபிலிப். அப்ரனின்.இன் சார்பா உங்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு டூலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன டூல்னு கேட்டிங்கன்னா, அஷூர் ஏஐ ஃபவுண்டரி. இது மைக்ரோசாஃப்ட்ல இருந்து வர ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் பில்டிங் ஸ்மார்ட் ஏஐ ஆப்ஸ். ஈஸியாக பவர்ஃபுல்லாக ஒரு ஏஐ ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா இதை தவிர்த்து உங்களுக்கு பெட்டரான டூல் சஜஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஏஐ பற்றி ரொம்ப க்யூரியஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த என்டையர் சீரீஸ்லேயுமே நான் அஷூர் ஏஐ ஃபவுண்டரி பற்றி தான் பேச போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் உங்கள் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அஷூர் ஏஐ ஃபவுண்டரின்னு சொல்லும்போது இதை ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெவலப்பர்ஸ்க்கு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். மாடல்ஸ், டூல்ஸ், என்விரான்மெண்ட்ஸ். மாடல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா GPT-4o, GPT-4, 3.5 அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட மெயினான ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். லெட்ஸ் மேக் ஏஐ டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட், ஸ்கேலபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. இதில் நம்ம ப்ரீ-ட்ரெயின் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம் அண்ட் டிப்ளாய் பண்ணலாம். எல்லாமே அஷூர்க்குள்ளார பண்ணலாம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம விவேக் சாரோட ஒரு காமெடி பார்த்துருப்போம். தாடி பாலாஜி விவேக் சார் கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு மாத்திரை வேணும், எனக்கு பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு மருந்து வேணும் அப்படின்னு. அப்போ விவேக் சார் ஒரு மருந்தை ரெக்கமெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி உங்களோட ஏஐ ரிலேட்டட் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், இல்லை ஏஐயில் நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இந்த அஷூர் ஏஐ ஃபவுண்டரி கொடுக்கும். எப்படி என்னன்றது இனிமேல் கொண்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அஷூர் ஏஐ ஃபவுண்டரி நீங்கள் ஆக்சஸ் பண்ண நீங்கள் போக வேண்டிய யூஆர்எல் என்னென்னா ai.ashur.com. இந்த யூஆர்எல்குள்ளார வந்தோன்னே இந்த ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா வெல்கம் டு அஷூர் ஏஐ ஃபவுண்டரின்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட் நேம் என்னமோ அந்த அக்கௌண்ட் நேம் காமிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் காட்டும். பக்கத்தில் எல் பட்டன் இருக்கும். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட் யுவர் ஏஐ ஜேர்னின்னு சொல்லி ஃபைண்ட் த ஐடியல் மாடல் ஃபார் யுவர் பிஸ்னஸ் நீட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் நீட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டெய்லி டாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நீட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மாடல்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஷூர் ஓப்பன் ஏஐன்னு கொடுத்துருக்குறாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஓப்பன் ஏஐயோட மாடல்ஸ் எல்லாமே அஷூரில் சப்போர்ட் ஆகும். ஈவன் நியூ மாடல்ஸும் அவங்க சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்க அஷூரில். ஸோ அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்றதை நம்ம இது கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரியும். கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, உங்ககிட்ட அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருக்கலாம், மேபி டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், வீடியோ, ஆடியோ, என்ன ஸ்ட்ரக்சரில் வேணால் இருக்கலாம். அது ஸ்ட்ரக்சர்ட் பண்ணி அது ஜென்ரேட்டிவ் ஏ மூலமாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் அந்த கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி அந்த கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஜென்ரேட்டிவ் ஏ நீங்கள் கேட்குற ப்ராம்ப்ட், நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது வித் ஜென் ஏஐ மூலமாக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ சர்வீசஸ். அஷூரை பொறுத்த வரைக்கும் வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் இருக்குங்க. சொல்ல போகணுன்னா டெக்ஸ்ட்டு, வாய்ஸு, ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இமேஜ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது என்னன்றது நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். தென் லாஸ்ட்டாக சொல்லணுன்னா மாடல் கேட்லாக். அகெயின் இது மேலே நான் சொன்ன பாருங்க, அதே மாதிரி தான் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன டாஸ்க் ஏற்ற மாதிரி நம்ம மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் போடுற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video. Bye.